திருச்சி கல்லுக்குழியில இருந்து அப்படியே புத்தூர் அரசு மருத்துவமனை வரைக்கும் ஒரே ரோடு ஒரு ட்ரிப். கல்லுக்குழியில இருந்து டிவிஎஸ் டோல்கேட் டு ஹெட் போஸ்ட் ஆபீஸ் வழியா ஜிஹெச் வரைக்கும் போற ரோடு, ஒரே நேர் ரோடு. கிளைமேட் நல்ல சில்லுன்னு இருந்துச்சு. இந்த பாலம் டிவிஎஸ் டோல்கேட்ல இருந்து போஸ்ட் ஆபீஸ் வரைக்கும் ஒரு சுமார் ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். இந்த ஒரு பாலமே நேர் பாலம். மேம்பாலம் கடைசியில இறக்கத்துல ரைட் சைடு டிஎல்சி சர்ச், அதுக்கப்புறம் போஸ்ட் ஆபீஸ், ரவுண்டானா சிக்னல். அந்த சிக்னலை தாண்டி வந்த லெப்ட் சைடு போறது சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு போற ரோடு. அதையும் தாண்டி அப்படியே போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ஒரு நேர் ரோடு. இந்த இடத்துலதான், இந்த சிக்னல் கிட்ட தான் பெரும்பிடுகு முத்திரையர் சிலை இருக்கு. இந்த சிலை எப்போ அவரோட பிறந்த நாள் அப்போ முத்திரையர் சதய விழா ரொம்ப ஃபேமஸா நடக்கும். ஒரே கும்பல், இந்த பக்கமெல்லாம் வரவே முடியாது. இப்போ அந்த மாதிரி அந்த முத்திரை சிலையை தாண்டினோன்னே அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல், ரைட் சைடு அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அது சைல்ட் ஜீசஸ் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவோம். சுமார் ஒரு 80 வருஷத்துக்கு மேல இந்த இடத்துல இருக்கு. அது இந்த ரோடுல இருந்து நேரா போனா எல்லாம் கவர்மெண்ட் ஆபீசஸ் வரிசையா எல்லாம் கவர்மெண்ட் ஆபீஸா இருக்கும். ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டேஷன் இருக்கு. அதை தாண்டினா சிட்டி கார்பரேஷன் ஆபீஸ், அதுக்கப்புறம் தாலுகா ஆபீஸ், கோர்ட் எல்லாமே இந்த ரோட்ல தான் இருக்கும். இதுதான் கார்பரேஷன் ஆபீஸ். கார்பரேஷன் ஆபீஸுக்கு எதிரில் கேம்பியன் ஸ்கூல், மான்ஃபோர்டு கான்வென்ட் சேர்ந்தது இருக்கு. கார்பரேஷன் ஆபீஸ் ஷாப்பிங். அப்புறம் அப்படியே போனா இது கோர்ட்டுக்கு முன்னால இது பரங்கிரி வேலுப்பிள்ளை பார்க்குன்னு பேர். ரொம்ப நாளா சுதந்திரம் ஆனதுல இருந்து அப்போல இருந்தே இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த பார்க். அதுக்கு அடுத்தது கோர்ட் சுமார் ஒரு 20 ஏக்கர் பரப்பளவு உள்ள இடம், நல்ல தாராளமான இடம். அப்புறம் இந்த கோர்ட்ல இருந்து அப்புறம் அந்த தாண்டி போனோம்னா எம்ஜிஆர் சிலை, இங்க ஒரு சிக்னல் இருக்கு. எம்ஜிஆர் சிலை ஒரு பெரிய ரவுண்டானா, அதுக்கு ரைட் சைடு ஒரு ரோடு. இந்த பக்கம் போனோம்னா ரைட் சைடு அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ரோடுன்னு பேரு. என்னன்னா, ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த எம்ஜிஆர் சிலையை சுத்தியும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரோடு, புது ரோடு ஃபுல்லா உட்காந்துட்டாங்க. எந்த பக்கமும் டிராபிக்கே போக முடியாது அந்த அளவுக்கு. அதுல இருந்து அந்த ஃபேமஸ் ஆகி அந்த ரோடுக்கே ஸ்டூடெண்ட்ஸ் ரோடுன்னு பேர் வச்சுட்டாங்க. அந்த எம்ஜிஆர் சிலையை தாண்டி அந்தாண்ட வந்தா அதுக்கப்புறம் அந்த ரோடு, அது எல்லாமே பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் தான். இந்த லெப்ட் சைடு ஃபுல்லா இங்க இருந்து ஜிஹெச் வளாகம் ஆரம்பிச்சிடும். ரைட் சைடு ரத்னா குளோபல் ஹாஸ்பிட்டல், மாருதி ஹாஸ்பிட்டல், மதுரா ஹாஸ்பிட்டல் எல்லாம் தாண்டி வரும். அந்த மதுரா ஹாஸ்பிட்டல் எல்லாம் தாண்டி அந்தாண்ட போனோம்னா அதுக்கு பின்னால ரைட் சைட்ல உள்ள ஏரியா ஆபீசர்ஸ் காலனின்னு பேரு. அதாவது பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்தே அப்போ கவர்மெண்ட்ல வேலை பார்த்த எல்லா ஆபீசர்ஸ்க்கும் அங்கதான் குவார்டர்ஸ் இருந்துச்சு. அதனால அந்த ஏரியாவுக்கு ஆபீசர்ஸ் காலனின்னு பேரு. அந்த ஆபீசர்ஸ் காலனி தாண்டி அந்தாண்ட போனோம்னா ஒரு பிளைண்ட் ஸ்கூல் இருக்கு. பிளைண்டுங்க படிக்கிற அந்த ஒரு ஸ்கூல். அதை தாண்டி அந்தாண்ட போயிட்டு அதுக்கப்புறம் புத்தூர்